வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உஷாரான துஷார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, தல ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. வீக்கெண்ட் ஷோக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஷாக் ஆகுறாங்க அரோரா. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து அரோரா அண்ட் தென் துஷார் இவங்க 2 பேரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுவும் வந்து லேட் நைட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் ஒரு ஜோனில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டோர் பக்கத்தில் இருக்கிற சோஃபா. அங்கே வந்து துஷார் வந்து கூப்பிடுறாங்க. துஷாரும் வராரு. வந்துட்டு அவங்க வந்து ஏதோ சைன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. உன் கையை கொடு, நான் எழுதி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து துஷார் வந்து பார்த்திங்கன்னா கையில் எழுதி காமிச்சு இந்த சைன் லாங்குவேஜில் வந்து பேசுவாங்க. பட் இதை பற்றிலாம் விஜய் சேதுபதி சார் எதுவும் சொல்லலை அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு வாரம் அப்படின்றதுனால விட்டுருப்பாங்க. பட் திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான கான்சிக்வன்சஸ் தே வில் ஃபேஸ் அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா வந்து ஏதோ கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் மற்றவங்கலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க நடுவில். இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதிரி வந்து ஏதோ பொருள் வரல அப்படின்றத தலைக்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்லி பிரச்சனை தலைக்கு இருக்குது அப்படின்றனால, விச் மீன்ஸ் பல்லின்னா பயம் போல் அவருக்கு. உடனே சபரி வந்து பார்த்திங்கன்னா, மேலே பாரு அங்கே வந்து ஒரு பல்லி, பெரிய பல்லி இருக்குது, அது வந்து உழுப்பது பார்த்துன்னொடனே மேலே பார்க்குறாரு தலை. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது வரையும் வந்து அரோரா பேசவே இல்லை. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க. உடனே வந்து துஷார் வந்து எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அரோராக்கு மூஞ்சி குட்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அரோரா வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்போனாலும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தான், திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்க மனசுக்குள்ளே வந்துருச்சு. துஷாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவங்க வந்து ஏதோ சொல்ல வராங்க அப்படின்றத கூட அவர் வந்து கேட்காம, இல்லை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ரொம்ப நேரம் லைக் நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு கட்டத்தில் தூக்கம் வராமல் போயிடுது, நான் இப்பயே தூங்க போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அரோராவுக்கு நோஸ் கட் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து உள்ளே போயிடுவாங்க. விச் மீன் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ துஷாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்க போயிடுவார். ஸோ துஷார் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் விஜய் சேதுபதி, இல்லைனா ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் அனலைஸ் பண்ணி இதை வந்து முடிவெடுத்திருக்காரா, இல்லை வந்து லைக் ஓகே வீக்கெண்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து இது டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப மேபி உண்மையிலே டயர்டு இருந்திருக்கலாம். பட் நாளைக்கு தெரிஞ்சிடும் அவங்க 2 பேரும் திரும்பவும் ஒன்றா சேர்ந்து அதே மாதிரி உட்காந்து நிறைய நேரம் பேசுகிறாங்களா என்னன்றதை நம்ம பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.